நடிகர் சார்லி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜயகாந்த் உடனான உங்களுடைய நட்பு எப்படிப்பட்டது? அந்த பழக்கம் குறித்து சொல்லுங்க. அண்ணனா நான் முதல்ல சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற படத்துல சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுதுதான் சந்திச்சேன். நிறைய படங்கள் அண்ணன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கேப்டன் 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 அவ்வளவு பாசமா கூப்பிடுவாங்க. அவருடைய ரசிகர்கள் எல்லாம், அவரை நேசிக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா, வெறும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வெறும் அவருடைய மனித நேயத்துக்கு கட்டுப்பட்டவங்க. இன்னைக்கு அண்ணன் இல்லைங்கிறது ஒரு வேதனை. தலையில இடி விழுந்த மாதிரி இந்த செய்தி விழுந்துச்சு எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும், லட்சக்கணக்கான ரசிகர்களோ தொண்டர்களோ அத்தனை பேரையும் கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாத்தையுமே அந்த மனித நேயம்ங்கிற ஒரு வார்த்தையில கட்டி போட்ட மிகப்பெரிய மாமனிதர். இந்த கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கடைசி வள்ளல் இன்னைக்கு தூங்கிட்டார். விட்டு போனதுதான் வேதனை அவருக்கு. சார், இவருக்கு பதிலா அந்த தலைவர் இருக்காரு, அந்த இவருக்கு பதிலா இந்த நடிகர் இருக்காரு. எது வேணாலும் மாற்று சொல்லலாம். மாற்று சொல்லவே முடியாத ஒரே ஒருத்தர் எல்லாரு கூடயும் நம்ம கூட எல்லாம் இருந்து இன்னைக்கு இல்லைன்னு செய்தி காலையில கேள்விப்பட்ட உடனே அடுத்த வார்த்தைகளும் வரல, எதுவுமே வரல. பேரிடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அண்ணன் ஸ்டண்ட் யூனியனுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டு உடல் ஊனமானவர்களுக்கு உதவி பண்ணாரு. அப்பதான் அவர் வீடு கட்டிக்கிட்டு இருந்த நேரம் விருகம்பாக்கத்துல. நாங்க உழைத்து வாழ வேண்டும் ஷூட்டிங்ல இருந்து வந்தோம். அப்போ டைரக்டர் சங்கர் கூட தம்பி தங்க கம்பின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், இந்த மாதிரி சிரமங்களுக்கு நடுவுல நம்ம பண்ணிடணும்டா. நம்ம எப்போ உதவி செய்யணும்னு நினைக்கிறோமோ அடுத்த வினாடி உதவி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். அப்படி இல்லைன்னா மனசு மாறுறதுக்கு முன்னாடி பண்ணணும் பாரு. கார்கில் யுத்தத்துக்கு அரசாங்கம் யாரெல்லாம் உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு வரி விலப்பு, எல்லா பணம் கொடுக்கறவங்க உதவி பண்றவங்க எல்லாருக்கும் சொல்லி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. கார்கில் யுத்தத்துல அடிபடுறாங்கடா நம்ம ஆளுங்க எல்லாரும். முதல்ல இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கான்னு யோசிக்காம எடுத்த உடனே கொடுத்துருணும்ல, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மட்டும்தான். அவருக்கு ஈடா வேற யாருமே கிடையாது. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரிண்ணே தேர் கோயிங் டு அனௌன்ஸ் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு. இது தேவையில்லடா, நமக்கு தோணும் போது செஞ்சிடணும் அப்படின்பாரு. எல்லாரையும் நேசிப்பவர். அவருக்கு எதிரியே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பேரான்மா இன்னைக்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் அவரை பத்தி எல்லாம் பேசுவாங்க. நேசிக்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவருடைய புகழ் காலங்காலமும் இருக்கும். தம்பி தங்க கம்பி, அப்புறம் சிறையில் பூத்த சின்ன மலர், கண்ணு போட போகுதே, அப்படிலாம் படங்கள்ல வேலை பார்க்கும் பொழுது அவர் எப்படி எல்லாம் பழகுவார் ஒவ்வொருத்தரையும். இது எல்லாமே மறக்க முடியாது. அவருடைய நினைவுகள் ஒரு காலங்காலமா அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன இது என்னன்னா, நீ மேல அவ்வளவு சத்தமா பாசமா யாரு கூப்பிடுவாங்க சார்லி. எனக்கு அதான் சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் அவர் மீது கொண்ட அன்பும் அவர் உங்கள் மீது கொண்ட அன்புமே புரிஞ்சுக்க முடியுது. அது துக்கமும் புரியுதுங்க சார்.